ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பயனளிக்கிற ஒரு 5 திட்டத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது பிபிஎல் ரேஷன் கார்டு வச்சுருப்பவங்களுக்கு தான் இந்த 5 ஸ்கீம் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு சப்போர்ட் ஆகும். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிபிஎல் மக்களுக்கு நிறைய நிதி சிக்கல்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கி அந்த கார்டுகளின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக ஏழைகளுக்காக மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இப்போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக வந்து ஆட்சிக்கு வந்ததுனால ஏழைகளுக்கு கட்டாயமாக பெற வேண்டிய 5 திட்டங்களை தான் இந்த சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்பது வந்து இந்திய மத்திய அரசின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தில் கீழே பிபிஎல் குடும்பங்கள் ஆயுஷ்மான் கார்டுகளை இலவசமாக பெறும் வசதி வந்து அளிக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டை மூலம் ஏழை குடும்பங்கள் ஆண்டுக்கு 5 லட்சம் வரை மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சைகளை வந்து பெறலாம். உங்களிடம் வந்து வெள்ளை ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுக்கும் விண்ணப்பிக்கலாம். பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றவுடன் நீங்கள் பலன்களை வந்து இதில் வந்து பெறலாம். அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற கனவு வந்து இருக்கும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதியுதவி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பிபிஎல் குடும்பங்களுக்கு ரூ. 1,20,000 வரை மானியம் கிடைக்கும். சமீபத்தில் இந்த திட்டத்தின் கீழ் 3 கோடி புதிய குடும்பங்கள் பயன்பெறும் அறிவிப்பை வந்து அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே பிபிஎல் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் இலவச எரிவாயு அடுப்புக்கும் கொடுக்குறாங்க. மேலும் எரிவாயு நிரப்புவதற்கு வந்து அரசு மானியமும் கொடுக்குறாங்க. ரிஃபில் செய்வதற்கு, அதாவது திரும்பி வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு 300 வரை மானியம் பெறலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் 3ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து விரைவில் வந்து தொடங்கப்பட இருக்கு. இவற்றிற்கு விண்ணப்பித்தால் புதியவர்களுக்கும் இலவச கேஸ் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா, கைவினைஞர்களின் நலனுக்காக மத்திய அரசு வந்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து கைவினைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி மற்றும் 3 லட்சம் வரை கடன் நிதியும் கொடுக்குறாங்க. மேலும் கருவிகள் வாங்க 15,000 வரை நிதியுதவியும் கொடுக்குறாங்க. மேலும் பயிற்சியின் போது நாள் ஒன்றுக்கு ரூ. 500 வீதம் பணம் கொடுத்தும் வராங்க. பயிற்சி வந்து 5 முதல் 7 நாட்கள் வரை டிஜிட்டலில் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அத்தியோதய அன்ன யோஜனா, அதாவது பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வந்து அத்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே இலவச ரேஷன் வந்து கிடைக்கும். கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு வந்து அரசு நீட்டிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து ரேஷன் கடைகளில் கோதுமை, அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் இது எல்லாமே வந்து இலவசமாக நம்ம வந்து பெறலாம். இது போன்ற பல திட்டங்கள் இருந்தாலும் இவை வந்து அனைத்தும் வந்து மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து விண்ணப்பித்து நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து இந்த பிபிஎல் ரேஷன் கார்டு வச்சுருவங்களுக்கு இம்பார்ட்டனாக இந்த 5 ஸ்கீமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிபிஎல் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கீங்க, மறக்காமல் இந்த 5 ஸ்கீமையும் யூஸ் பண்ணி உங்களோட இலவச சிலிண்டர், ஹோமுக்கான லோனு, அதுக்கப்புறம் விஸ்வகர்மாக்காக அந்த தொழிலுக்கான கடன் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மறக்காமல் இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஸ்கீமோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.